வணக்கம். ஒரு கண்டன அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வட இந்தியர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிச்சுக்கிட்டே வருது. குற்றங்களும் அட்ராசிட்டிஸும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பண்றதை விட கொடூரமான முறையில வட இந்தியர்கள் இங்க நடந்துக்கிறாங்க. இந்த அரசாங்கமும் அதை அனுமதிக்குது. அந்த வட இந்தியர்களை பாதுகாக்க துடிக்குது. அதற்கு அடிமையான அந்த காவல்துறையும் அதனோட சொந்த இனத்து மக்களுக்கு எதிராகவே அரசாங்கத்தின் பக்கம் நின்று கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்குது. திண்டுக்கல் மாவட்டத்துல இந்த பையன் 5 பீகாரி வட இந்தியர்களால அடிச்சே கொல்லப்பட்டிருக்கான். அவன் முகத்துல உயிர் போனதுக்கு அப்புறம் இருக்கிற சிரிப்பு இருக்குதே, இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்குமானது. ஏன்னா அவன் 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 சாகுற அந்த தர்மத்துல என்ன நினைச்சிருப்பான், தமிழ்நாட்டுல இருக்கிறோம் நாம ஒரு தமிழன், ஒரு 5 வட இந்தியன் வந்துட்டு நம்ம ஊருக்குள்ளேயே நம்மளை கொண்டுட்டான் அப்படிங்கிற ஒரு 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 சிரிப்பு அவனுக்கு இருக்கு. அந்த புகைப்படத்துல நம்மளால பார்க்க முடியுது. அடிச்சே செங்கலை வச்சு அடிச்சே கொண்டிருக்கான் அப்படின்னா அவன் என்ன மனநிலையில இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்தான்? இது இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் எப்படி பார்க்குது? எவ்வளவோ நடக்கு, கொலை நடக்கு, கற்பழிப்பு நடக்கு. 6 வயசு பிள்ளைய கற்பழிக்கான் வட இந்திய. 60 வயசு 70 வயசு கிளவிய கற்பழிக்கான். இது செயினாத்துக்கு ஓடுறான். வன்முறையில ஈடுபட்ட திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல எல்லா பக்கமும் தமிழனுக்கு வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி போராடுறான். தமிழனை விரட்டி அடிக்கிறான். தமிழ் இனத்துக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா, நீ பெரிய சாதியா நான் பெரிய சாதியான்னு தமிழ் இனத்துக்குள்ள தமிழ் தாய்மொழியை பேசுறவங்களுக்குள்ளேயே பிரிவினை இருக்கு. இந்த பிரிவினையை விட்டுத்தள்ளு, ஒரு ஓரமா வை. நீ அவன்டா அடுத்த ஊருக்காரன் ஏன் ஊருக்காரன் அடிக்கிறதுன்னு சொல்லி அவனை க்ளோஸ் பண்றது இல்லாம உங்க சொந்த இனத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு உள்ள போறது. நல்லா புரிஞ்சுக்கணும். 7 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றிருக்காங்க. 2 கோடி வட இந்தியர்கள் வந்துட்டாங்க. மற்ற மாநிலத்தை மாதிரி அண்டை மாநிலம் கேரளாவை மாதிரி 15 ஆண்டுகள் இங்க வாழ்ந்து வாழ்வாதாரம் இருந்தா தான் உனக்கு ஓட்டைடி தருவோம், உனக்கு ரேஷன் கார்டு தருவோம். அந்த 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 ரூல்ஸ் இங்க கிடையாது தமிழ்நாட்டுல. ஏன்னா தலைவர்களை தான் நாம தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம நாட்டிலேயே அதிமுகவும் திமுகவும் ஓட்டை காசு கொடுத்து வாங்க தானே செய்யறாங்க. நம்மளும் போட தானே செய்யறோம். மக்களாகிய நாமும் போட தான் செய்யறோம். அதே போல 1000 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு ரேஷன் கார்டு, 1000 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு ஓட்டு ஐடி. அவனுடைய ஓட்டு யாருக்கு போடுவான்? இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை தான். ஆரிய கட்சிகளுக்கு தான் போடுவான், பிஜேபி தான் போடுவான். நயினார் நாகேந்திரன் பிஜேபியில மாநில தலைவர் ஆயிட்டாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நயினார் நாகேந்திரனுடைய கருத்து என்ன? கவின்குமார் கொலை வழக்குக்கே நயினார் நாகேந்திரன் வாய திறக்க மாட்டாங்க. ஏன்னா கொன்னது எதுல நீங்க பாக்குறீங்க? எதுல பாக்குறீங்க? இப்போ இந்த வட மாநிலத்திலேயே அந்த அத்துமீறலுக்கு நயினார் நாயகனுடைய இது என்ன? காவேகா தலைவர் விஜய் என்ன சொல்ல போறாரு? ஏன்னா அவரு பேச மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ஆந்திராவில படங்கள் ஓடணும், கர்நாடகாவில ஓடணும், வட மாநிலங்கள்ல மொழிபெயர்த்து ஓடணும் அவருடைய படம். அதனால அவர் பேச மாட்டார். தமிழர்கள் நாங்கள் பேசுறோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை தான். ஒருத்தன் சண்டை போடலாம், 2 பேரு கூட சண்டை போடலாம். 5 பேர் சேர்ந்து தாக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கோழைத்தனம். இது இந்த காவல்துறை எப்படி வேடிக்கை பார்க்குது. இதை எப்படி அணுகணும் நாம நீ பாரு. எப்படி அணுகணும்? ஆந்திர காட்டுக்குள்ள 21 பேரை மரம் வெட்ட வந்தான்னு சொல்லி சுட்டு போட்டான் அந்த கவர்மெண்ட். இப்ப நேற்று அந்த நடந்த கொலைக்கு அந்த 5 பேரையும் தூக்குல போட முடியுமா? முடியாதா? இந்த அரசாங்கம் செய்யுமா? செய்யாது. எனக்கு திராவிட அரசாங்கம், தமிழர்களுக்கான அரசாங்கம் அல்ல. திராவிட அரசாங்கம் செய்யாது. திண்டுக்கல் அப்படிங்கிறது சவுத் தமிழ்நாடு, ஒரு தென் மாவட்டம் தான்.
சென்னை கோயம்புத்தூர் சிட்டிலாம் கிடையாது, ஒரு கிராம பகுதி தான். அதுக்குள்ளேயே வந்து என் வீட்டுக்குள்ளேயே வச்சு கொள்றான். வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல வீட்டை உடைச்சி வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை கொலை செஞ்சுட்டு பீரோல இருக்கிற நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு போறான். ஒரு பவுன் சங்கிலிக்காண்டி ஒரு பாட்டியை கொலை பண்றான். இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறது இந்த வட இந்தியர்கள். இந்த வட இந்தியர்களை ஏன் உள்ள விடுறீங்க? இந்த திமுக அரசு எச்ச நாய்கள் ஏன் உள்ள விடுது? லஞ்சம் வாங்கிட்டு இந்திக்காரனுக்கு ஓட்டுக்கு கொடுக்கறது இவன் தானே, இந்த திமுக நாய்கள் தானே. இந்த நாய்கள்லாம் சொல்லுவேன், அவங்களுக்கு என்ன மரியாதை வண்டி கிடையாது. மொத்தமா சொல்றேன், தலைவர்ல இருந்து கீழ்மா அடிமட்ட தொண்டன் வரைக்கும் நாய்கள் தான். எலும்பு தொட்டு கலையிற நாய்கள் ஊரை ஃபுல்லா ஏமா விட்டுக்கிட்டு அலைஞ்சிருக்கு. அதனால மக்கள் சிந்திங்க, யாருக்கு நம்ம எதை நோக்கி போறோம், எதற்காக வாக்கு செலுத்துறோம், நம்ம நாடு கை மீறி போய்கிட்டு இருக்குங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. இலங்கையெல்லாம் அடிச்சு விரட்டுனாங்க, அகதியாக வந்து நிற்பதுக்கு ஒரு நிலம் தமிழ்நாடு இருந்துச்சு வந்து இருக்கோம். இங்க இருந்து அடிச்சா எங்க போகும்? இனம் அழிந்து போகும், இனம் அழிந்து போகும். ஒரு ஒரு அளவுக்கு மேல நான் வந்து தேவமாரி, நான் வந்து நாடாரு, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. மொத்தத்துல அவன் வந்து இறங்குவான், நான் ஹிந்திக்காரன்டா அப்படின்னு இறங்குவான். அப்ப நீ என்ன நிக்கணும், எப்படி நிக்கணும், நீ எது பக்கம் நிக்கணும்? நான் தமிழன்டான்னு நிக்கணும். அப்படி நின்னாதான் நீ வந்து பாதுகாப்போடு வாழ்வ. நீ சாதிக்கென்று ஒரு நாடோ சாதிக்கென்று ஒரு மொழியோ கிடையாது. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்கள் இனம் தமிழ் இனம் நாம. அதனால நல்லா விழித்துக் கொள்ளணும். இந்த காணொலிய அதிகமா பகிருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இறந்து போன தமிழனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த 5 பேரையும் கழுத்தறுத்து ரோட்ல போடணும், வேற வழி இல்லை. அப்பதான் அடுத்த ஒரு வட இந்தியன் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து அடிச்சு கொண்டாங்க, 5 பேரையும் கழுத்தை அறுத்துட்டாங்க, இல்ல தூக்குல போட்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு தண்டனை, வலுவான தண்டனை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பயம் வரும் வட இந்தியனுக்கு. செய்யுமா இந்த திமுக? பிஜேபி வர விடமாட்டோம், பிஜேபி நாங்க தான் பிஜேபிக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய திமுக செய்யுமா? செய்யாது. அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா அவனே தமிழன் கிடையாது. அவன் எப்படி செய்வான்? அவன் தெலுங்கன் திராவிடன், எப்படி செய்வான்? நல்ல மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு முறையும் நமக்கு நடக்கக்கூடிய அவலங்களை கவனித்துக் கொண்டே இருக்கணும், மறக்க கூடாது, மக்கள்கிட்ட கடத்தி கொண்டே இருக்கணும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.